ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, புனிதா அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். புனிதா அப்படிங்கிற சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னா, புனிதா பார்த்தீங்கன்னா, கேஸை வாபஸ் வாங்கிடுவோம், இனிமேல் குழந்தை கிடச்சிச்சிலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க கபிலன் கூட. அதை கேட்டுட்டு யாழினி நேர போய் அங்கே போய் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, என்னது கேஸை வாபஸ் வாங்குவாங்களா? அது யார் கடத்திட்டு போனால் யார் எல்லா விவரம் தெரியாமல் நான்லாம் வாபஸ் வாங்க மாட்டேன், யார் பேசுனாங்க பார்க்கலாம் சரி புனிதாட்ட சொல்கிறாங்க. அதேமாதிரி வீட்டுக்கு போலீஸ் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கேஸை வாபஸ் ஆகணும்னு சொல்லிட்டாங்கன்னு. முடியாது, என்ன குழந்தையோட அம்மா நான் தான், நான் யார் என்னன்னு தெரியாமல் நான் யார் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் புனிதா எப்படியா நான் கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. புனிதா தான் கடத்தினாங்களோ அப்படின்னு சொல்லி தேவயானி அவங்க மேலே சந்தேகப்படுறாங்க. இதுக்கப்புறம் என்ன தான் நல்லது செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா அமுதாவும் யாழனையும் செஞ்சு இவங்களை பொல்லாத வள புனிதா மாற்றிடுறாங்க. அமுதா தான் செய்கிறான்னு வல்லவராயன் சொல்லி கொடுத்தா கூட புனிதா கேட்குறதே இல்லை. நாத்ரா மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது பார்க்கலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செல்லமே செல்லமே அப்படிங்கிற சீரியல், அந்த சீரியல் இப்போ நல்லபடியாகவே போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க. கணவன்கிட்ட ஒரு பையன் இருக்குது, அதே சமயம் மனைவி கிட்ட ஒரு பொண்ணு இருக்குது, நிலா. இந்த பையன் பேர் கவின். இப்போ பார்த்தீங்கன்னா கவின் நிலா சேர்த்துக்கவே மாட்டேங்கிறா. வேணும்னே இங்கே எடுத்து சட்டையெல்லாம் தெளித்து விட்டுட்டு அம்மாட்ட போய் சொல்கிறாங்க. அவங்க அம்மா திட்டி அடிக்க கை வாங்குறாங்க. ஆனால் இதை பார்த்து வீட்டில் சொல்லி அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவள் கணவர் விக்ரமோட கூட ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. அவங்க கவின்கிட்டன்னு சொல்ல, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் பிள்ளை எப்படியா இதே இவன் பாருங்கள் கவின் எப்படி அழுறான், நீங்கள் நான் அடிக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை, கையை தாங்க ஓங்கியிருந்தேன். அப்போ அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த கவினோட அம்மா அப்படின்னு நினச்சி, ஃப்ரெண்டுன்னு அப்படி தெரியாது, தன்னோட குழந்தை தான் இவன் அப்படின்னு தெரியாது. நீ அடிக்க கையை தான் வேணேன், இவன் ஓவராக தான் பண்ணுறான் அப்படியே ஆமாம் கையை தான் வாங்கினேன், என் பிள்ளை மேலே இவ்வளோ எங்கே தெரிச்சுக்கிறான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா, அந்த சின்ன வயசில் எவ்வளவு அப்படி இப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்புறம் வாடா நீங்கள் என்ன தான் இருந்தாலும் செல்லம் கொடுத்து இப்படியே வளர்த்து வைப்பீங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் வீட்டில் பாட்டிகிட்ட போய் சொல்லி அவங்க வர போகிறாங்க. என்னென்ன பிரச்சனை பண்ண போகிறாங்களோ அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூங்கொடி அப்படி சரியில்லை, பூங்கொடி சரியில்லை பானை உடைக்க போகிறாங்க. இப்போ பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சி எல்லாத்துலேயும் இப்போ பொங்கல் காட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் பானை உடைக்க வரும்போது அவள் என்ன செய்ய அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பானை உடைக்க வரும்போது என்னாச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, பானையை நீ தான் உடைக்கணும்னு சொல்கிறாங்க. சரவணன் கண்டிப்பாக நான் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பூங்கொடி பானை உடைக்கிறது கம்பை ஓங்கி போடுறாங்க. அவள் அப்பா மண்டையில் பட்டுருச்சு. தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களா தெரியல. அதே மாதிரி சரவணனோட அப்பாவும் ஓங்கி படும்போது தன் பொண்டாட்டி தலையில் பட்டுறாரு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது தெரியல. பூங்கொடியில் பார்த்திங்கன்னா அப்பா மேலே பாசம் வச்சோம் அப்படிங்கிறதுக்காக அவள் அப்பா ரொம்ப பூங்கொடியை கேவலப்படுத்துறாரு. அவங்களாவது புரிஞ்சுக்கிட்டு விலகி நடந்தால் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா எல்லாருமே ஒரே இடத்துல பொங்கல் போட்டிகள் எல்லா செய்திகளையும் இப்போ தொடர்ந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.